ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க காளான் இது மாதிரி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா காளான் நல்லா வெந்துடும். இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பொடியை நறுக்கின 3 பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 10 முந்திரி, ஒரு பச்சை மிளகா, 2 தக்காளியை நைஸாக அரைச்சி இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வேக விடுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காளானை இதில் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துடலாம். கடைசியாக கொத்தமல்லி தலையை போட்டு இறக்குனா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் காளான் கிரேவி ரெடி ஆகிடும். இதோட ஃபுல் வீடியோவும் முன்னாடி பேஜில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.